கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவாவுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய நாவிலும் உங்களுடைய இதயத்திலும் காணப்படும் பொழுது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே காணப்படும் பொழுது, உங்களுடைய தரிசனங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. செங்கடலும் உங்களை கண்டு வழி விலகும், யோர்தானும் உங்களை பார்த்து பின்னிட்டு திரும்பும், எரிகோ மதில்கள் உங்களுக்கு முன்பாக இடிந்து விடும், கலங்கடிக்கிற கோலியாத்துக்கள் உங்களுக்கு முன்பாக மண்டியிடுவார்கள். யார் யாரெல்லாம் உங்களுக்கு முன்பாக வருகிறார்களோ அவர்கள் 7 வழியிலே சிதறடிக்கப்பட்டு போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு சின்ன பலூனாக இருந்தாலும் பெரிய பலூனாக இருந்தாலும் அந்த பலூனை உடைப்பதற்கு, காற்றை வெளியேற்றுவதற்கு கோடரி அவசியமில்லை. ஒரு சிறு குண்டூசி போதும். உங்களுடைய விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். நீங்கள் விசுவாசத்தோடு என்னென்ன வார்த்தைகளை அறிக்கை செய்கிறீர்களோ அந்தந்த வார்த்தைகளுக்கு பரலோகம் ஆமேன் என்று சொல்லும். தேவ தூதர்கள் அந்த வார்த்தைகளை கனப்படுத்துவார்கள். அந்த வார்த்தைகளை உங்களுக்கென்று அவர்கள் செய்து முடிப்பார்கள். நீங்கள் தைரியமாக கர்த்தர் எனக்கென்று யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.